அதிமுக மற்றும் பாமக கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வலுவான அடித்தளத்தை தற்போது உருவாக்க தொடங்கியுள்ளது. வட தமிழக மாவட்டங்களில் பாமகவின் ஆதிக்கம் வெறும் பேச்சல்ல, அது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் இந்த 12 மாவட்டங்களில் பாமக ஒரு வலுவான கட்சி கட்டமைப்பை பல்வேறு ஆண்டுகளாகவே உருவாக்கி வைத்துள்ளது. இந்த மாவட்டங்களில் வாழும் வன்னியர் சமூகம் பாமகவை தங்களின் அரசியல் பிரதிநிதியாக தெளிவாக ஏற்றுக்கொண்டுள்ளது. இது உணர்வுபூர்வமான விஷயம் மட்டுமல்ல, பல தேர்தல் வெற்றிகளால் உருவான அரசியல் உண்மை. இந்த 12 மாவட்டங்களில் மட்டும் வேறு பகுதிகளில் போட்டியே தொடங்குவதற்கு முன்பே இந்த கூட்டணி 40 முதல் 45 தொகுதிகள் வரை உறுதியாக பெறும் திறன் கொண்டதாக இருக்கிறது. இது மேலோட்டமான கணிப்பு அல்ல, வாக்குகள் ஒருமுகப்படுத்தப்படும் திறன் இதன் அடிப்படை. இதற்கு இணையாக அதிமுகவும் பெரிய பலத்தை கொண்டு வருகிறது. தென் மாவட்டங்களில் அதிமுகவின் செல்வாக்கு, தேர்தலை எதிர்கொள்ளும் வலுவான நிர்வாக இயந்திரம், மக்களை பெரிய அளவில் திரட்டும் அமைப்பு திறன், இவை அனைத்தும் இந்த கூட்டணிக்கு பெரும் பலமாகவே பார்க்கப்படுகிறது. பாமகவின் வடக்கு பலமும் அதிமுகவின் தெற்கு பலமும் ஒன்றாக சேரும்போது இந்த கூட்டணி தேர்தலின் ஆரம்பத்திலேயே ஒரு வெற்றி கூட்டணியாக மாறுகிறது. இதற்கிடையில் திமுக அரசின் தோல்விகள் தேர்தல் முடிவுகளில் நேரடியாக பிரதிபலிக்கப் போகின்றன. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் நிலவிய கடும் தண்ணீர் பற்றாக்குறையை மக்களை பெரும் அவதிக்குள்ளாக்கியது. இந்த அனுபவத்தை மக்கள் வாக்குப்பதிவின் போது நிச்சயம் நினைவில் கொள்வார்கள். வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று அரசு கூறினாலும் படித்த இளைஞர்கள் இன்றும் வேலையில்லாமல் இருப்பது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நலத்திட்டங்களில் நடந்த ஊழல்கள் அரசின் மீது உள்ள நம்பிக்கையை சிதைத்துள்ளன. அரசு அதிகாரிகளின் அலட்சியம் மக்களிடையே கோபமாக மாறியுள்ளது. இந்த கோபம் தேர்தல் நாளில் எதிரொலிக்கும். திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் நிலவும் விரிசல்களும் அதிமுக பாமக கூட்டணிக்கு சாதகமாக உள்ளன. காங்கிரஸ் அதிக இடங்களை கேட்பது திமுகவிற்கு பெரும் சுமையாக மாறியுள்ளது. 2011 63 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 2021 25 தொகுதிகளுக்கு குறைந்தது. காங்கிரசின் அரசியல் பலம் குறைவது திமுகவின் பலவீனமாக மாறுகிறது. மேலும் தலித் சமூகத்திற்கும் திமுகவிற்கும் இடையிலான உறவு இப்போது கசப்பாகியுள்ளது. விசிக தலித் வாக்குறுதிகளை திமுகவிற்கு பெற்று தந்தாலும் தங்களின் கோரிக்கைகள் மதிக்கப்படவில்லை என்ற வருத்தம் அவர்களிடம் உள்ளது. தலித் மக்களின் நலத்திட்டங்களில் நிலவும் அலட்சியம் அவர்களை அதிருப்தியடைய செய்துள்ளது. அவர்களின் வாக்குகளில் ஒரு சிறு பகுதி கூட மாறினால் அது திமுகவின் வெற்றியை கடுமையாக பாதிக்கும். இந்த நிலையில் அதிமுக பாமக கூட்டணி மிகவும் தெளிவான அமைப்புடன் உள்ளது. பாமக வட மாவட்டங்களை உறுதி செய்கிறது. அதிமுக தென் மாவட்டங்களை கவனிப்பதோடு முழுமையான நிர்வாக பலத்தையும் வழங்குகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீட்டை கொண்டுவர முயற்சி செய்தது வட மாவட்ட மக்களிடையே அவருக்கு நல்லெண்ணத்தை உருவாக்கியுள்ளது. கடந்த தேர்தல்களில் பாமக வேட்பாளர்கள் தங்கள் பிரதான சமூக ஆதரவுடன் மட்டுமல்லாமல் இலக்கு வைத்த நலத்திட்ட வாக்குறுதிகள், சமூக மேம்பாட்டு முயற்சிகள் மூலம் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சிறு விவசாயிகள், கிராமப்புற பெண்கள் ஆதரவையும் பெற்றனர். இதனால் பல தொகுதிகளில் கணிசமான வாக்கு வித்தியாசத்தில் பாமக வெற்றி பெற்றது. இவை தற்செயலான வெற்றிகள் அல்ல, இவை பாமகவின் அமைப்பு ரீதியான செல்வாக்கு கொண்ட தொகுதிகள். ஒவ்வொரு வாக்குச்சாவடி, ஒவ்வொரு முகவர், ஒவ்வொரு ஊசலாடும் வாக்காளர் குடும்பம் வரை பாமக தேர்தல் மேலாளர்களுக்கு தகவல் தெரியும். அதிமுக மற்றும் பாமக கூட்டணி அமைந்தும் இந்த நிரூபிக்கப்பட்ட வெற்றி இயந்திரங்கள் கூட்டணியின் அடித்தளமாக மாறுகின்றன. தேர்தல் பிரச்சாரம் தொடங்குவதற்கு முன்பே 20 முதல் 25 தொகுதிகள் வரை உடனடியாக உறுதி செய்யப்படுகின்றன. இந்த கூட்டணியின் சிறப்பு அதன் எளிமையில்தான். பாமக வடக்கில் உள்ள வன்னியர் ஆதிக்கம் செலுத்தும் தொகுதிகளில் நேரடியாக வெற்றி பெறுகிறது. அதிமுக அந்த சண்டைகளில் வளங்களை வீணாக்காமல் தெற்கு பகுதிகள் மற்றும் போட்டி நிறைந்த நகர்ப்புற தொகுதிகளில் முழு கவனத்தையும் செலுத்துகிறது. இந்த தெளிவான வேலை பிரிவினை ஒரு கடுமையான தேர்தல் செயல்திறன் உருவாக்குகிறது. வடக்கில் பாமகவின் வாக்கு ஒருங்கிணைப்பு மற்ற பகுதிகளில் திமுகவை நேரடியாக எதிர்கொள்ள அதிமுகவிற்கு முழு சுதந்திரம் அளிக்கிறது. இந்த ஒருங்கிணைந்த அரசியல் சக்தியை எதிர்க்கட்சிகள் எதிர்கொள்ள முடியாமல் திணறுகின்றன. மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் சண்டைகளில் வளங்களை இழக்கும் வேளையில் வடக்கு முனையை முழுவதுமாக இழக்கும் ஒரு பயங்கரமான அரசியல் சூழ்நிலையை திமுக எதிர்கொள்ள நேரிடும்.